அப்போது ஒரு ஜாதகத்தில் சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவோ அதுதான் உங்களுடைய கர்மா நட்சத்திரம். இப்போ நம்ம பிறக்காதுக்கு முன்னாடி அப்பா கிட்டத்தட்ட அந்த கர்மா டெபாசிட் ஆகிருக்கும். அதை ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறாரு? அவருக்கு ஒரு கல்யாணம் வச்சு அவர் குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து நம்மளோட உயிர் கருவை கொண்டு போய் ஊராம் பொண்ணை கல்யாணம் பண்ணி பொண்டாட்டின்னு எடுத்துக்கொண்டு அந்த பொண்டாட்டிங்கிற உரிமையாகி இவருடைய உயிர் கரு உருவாகி வாரிசுகள் வெளியில் வருது. அதானங்க ஐயா? அப்போது அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் தான் இந்த உலகத்தில் ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அந்த கர்மா நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நட்சத்திரத்தில் எந்த ஒரு சேவைகளும் செய்யக்கூடாது. அதுதான் கர்மா. அதை போய் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்கன்னா அது முன்னோர்களை நீங்கள் தொந்தரவு பண்ண மாதிரி. அந்த கர்ம நட்சத்திரம் தான் உங்கள் வாழ்க்கையில் அது புதஞ்சிருக்கிறதா. இப்போ குழந்தை பிறந்தாலோ சீர் சீமந்தங்கள் நீங்கள் செய்கிறதாலோ கல்யாணம் முக்கிறதுனாலோ உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லிக்கிறாங்கல்லங்க. உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு முன்னாடி உங்களை உருவாக்குன நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம். அப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் அப்பாவுடைய ஜென்ம நட்சத்திரமாக அந்த ஊழ்வினை கர்மம் செயல்படுது. அப்போ அந்த முடக்கு யார் வழியில் வந்தது? முன்னோர்கள் வழியில் வந்தது. முன்னோர்கள் கட்டி வச்சது யாரைய? குலதெய்வத்தை. அப்போ அந்த குலதெய்வத்தை போய் சாமிக்கு போய் வீடு வாசல்லாம் வலித்து குலதெய்வத்தை போய் தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஒரு அன்னதானம் ஒன்று பண்ணிவிட்டு சாமிக்கு பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் கர்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியே பிறக்கும். குலதெய்வத்தை வணங்காமல் கோவிந்தா கோவிந்தா என்று பல தெய்வத்தை வணங்கினாலும் பலனொன்றும் இல்லைன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்களா இல்லைங்களா? அதனால் கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணால் மட்டும்தான் முதல்ல உங்கள் 5ஆம் பாவம் முன்னோர்கள் அது வேலை செய்யும். குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு இந்த கர்மவினை தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்குண்டான சரியான பரிகாரத்தை நம்ம எடுப்போம்.